சொல்றது கிடையாது. செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள். உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா? இது உதயநிதிக்கு தெரியுமா? இல்ல ஸ்டாலினுக்கு தெரியுமா? அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றி சூழக்கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா? மாசுவுக்கு தெரியுமா? அறநிலையத்துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறாரே ஒரு மனிதர், அவர்களெல்லாம் இவையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா? இவர்களெல்லாம் தெரியுமா? அதனால்தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன், இவர்கள் எல்லாம் அரியாசனத்தில். ஏன் காரணம்? அரியாசனம். எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது, எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த அரியாசனம் இவர்களுக்கு போய் சேருவதுதான். வீகோ சூரியநாராயண சாஸ்திரியார் 33 வயதில் கண்மூடி விட்டான் ஐயா அவன். அந்த சூரியநாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன். அந்த மனிதன் தான் சூரியநாராயண சாஸ்திரி என்பதை பரிதி மார் கலைஞன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். சூரியன் என்றால் பரிதி, நாராயணன் என்றால் திருமால் மால், புரிகிறதா? சாஸ்திரி என்றால் கலைஞன், பரிதி மார் கலைஞன். அவர்தான் மதுரையில் பாண்டித்துரை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா? உயர்தனி செம்மொழி. 1901 எழுதினார். நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே. 1901 தமிழ்தானடா உலகத்திலேயே one of the classical languages, உயர்தனி செம்மொழி. அவர்தான் அதை எழுதினார். நலவெண்பாவை பதிப்பித்தார், கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார், 2 நாடக நூல்களை இயற்றினார். ஆனால் 33 வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான். அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள்? சரி, இது உயர்தனி செம்மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? இங்கேதான் புறநானூறு இருக்கிறது, இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது, இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீள முழங்குகிறீர்களே. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு சென்று போய் சேர்ந்திருக்குமே. அப்படி என்றால் இந்த ஊவேசாவுக்கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும், தமிழர் திருவிழா. நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தானே திராவிட இயக்கம். நான் இன்றல்ல, கருணாநிதி இருக்கிற பொழுது, என் இளமையில் 20-25 வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான், கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான். நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன், தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை, தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. முழு பாட்டை நான் சொல்லவில்லை. அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்தது கூட்டம் வேற. அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற. நான் கேட்கிறேன், தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா? தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார்? பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும்? கேடு தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம், புதிய உள்ளடக்கம், புதிய உத்தி, புதிய மொழி, புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா? அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா? பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினம் பாரதி தாசனானார். தாசன் என்றால் அடிமை. நான் பாரதிக்கு அடிமை என்றான்.
திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள். நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன். பிராமணர்களுக்கு எதிராக வசைபாடுவதற்கென்றே குறிஞ்சி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்து விட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை. எந்த இடத்தில் பேசினாலும், எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார். ஐயர் சொன்னார், ஐயர் செய்தார் என்று பேசுவார். புதிய உருவத்தை கொடுத்தது யார்? புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார்? பாரதி என்ற பிராமணன் தான்.